சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவிலான ஒரு வரலாற்று வெற்றியை தமிழக வெற்றி கழகம் விஜய் பெற்றிருந்தாலும் கூட விஜய் முதல்வராவதிலும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதிலும் பல்வேறுபட்ட சிக்கல்கள் நீடித்துக் கொண்டிருக்கின்றன. நாள்படி பார்த்தால் இன்றைய தினம் 11 மணிக்கு விஜய் முதலமைச்சராகவும் தாவேகா ஆட்சி அமைக்கின்றதாகவும் இருந்தது. ஆனால் பல்வேறுபட்ட சிக்கல்கள் இந்த தேர்தல் பெறுபேறுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பதவியேற்பு நிகழ்வுகள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமில்லாமல் அது சார்ந்த பல்வேறுபட்ட காரசாரமான மாறுதல்கள் தமிழகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பதை ஊகிக்க முடியாத அளவிற்கு ஒவ்வொரு மனுத்தியாலத்திற்கும் ஒவ்வொரு பிரேக்கிங்காக ஒவ்வொரு மனுத்தியாலத்திற்கும் பல்வேறுபட்ட கட்சிகளினுடைய மாறுதல் நிலைப்பாடுகளாக பல சுவாரஸ்யமான அரசியல் சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் எப்படி தாக்கு பிடிக்க போகின்றது தமிழக வெற்றி கழகம்? விஜய் இதிலிருந்து மீண்டு முதலமைச்சராக வருவதற்கான வழிவகைகள் என்ன? விஜய்க்கு ஆதரவளிக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் யார்? விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்பாரா இல்லையா என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொளியில் பார்க்கவிருக்கின்றோம். இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மே மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தலினுடைய பெறுபேறுகள் வெளியிடப்பட்டிருந்தன. யாருமே அனுமானிக்காத வகையில் ஆக்சிஸ் மை இந்தியாவை தவிர வேறு எந்தவிதமான அமைப்புகளும் தனிநபர்களும் ஊடகவியலாளர்களும் அரசியல் அவதானிகளும் எதிர்பார்க்காத வகையில் கணிக்காத வகையில் தமிழக வெற்றி கழகம் இத்தனை ஆண்டுகால அதிமுக திமுக என்கின்ற மிகப்பெரிய கழகங்களை புறம் தள்ளி ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவாக்குவதற்கான உறுப்பினர்களை வெற்றி பெறச் செய்தது. ஆசனங்களை கைப்பற்றியிருந்தது. 108 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்தை பிடித்து கொண்டிருந்தாலும் கூட தமிழக சட்டசபையில் ஆட்சி அமைப்பதற்கு 234 தொகுதிகள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கு 118 என்கின்ற மெஜாரிட்டி தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் 108 என்கின்ற ஆசனங்களை பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இந்த 118 என்கின்ற இந்த மேஜிக் நம்பரை ரீச் செய்வதற்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளினுடைய ஆதரவை கோரி நிற்கக்கூடிய அவர்களுடைய ஆதரவில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். 118 என்கின்ற வெற்றி இலக்கம் அல்லது உறுப்பினர்கள் ஆசன தொகை தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு தொகுதியை ராஜினாமா செய்தால் 117 தேவைப்படும். மொத்த தொகுதியினுடைய இலக்கம் 233ஆக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 117 என்பது மெஜாரிட்டியாக கொள்ளப்படக்கூடிய சூழ்நிலையில் விஜயிடம் 107 ஆசனங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று பேரவை தலைவருக்கு ஒதுக்கப்பட்டால் கூட 106 எல்லாவற்றையும் கடந்து பார்க்கின்ற பொழுது இன்னும் 11 இலக்கங்கள் தேவைப்பட்டிருந்தன. அதற்கு பிறகு காங்கிரஸ் 5 ஆசனங்களுடன் விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னுடைய ஆதரவை கொடுப்பது என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது. 106 ஆசனங்களை கைவசம் வைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு பேரவை தலைவரை தவிர்த்து விட்டு பார்த்தால் 106 ஆசனங்களை கையில் வைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரசினுடைய 5 ஆசனங்களும் சேர்க்கின்ற பொழுது 111ஆக அது மாறுகிறது. 111ஆக மாறினால் இன்னும் 6 ஆசனங்கள் தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஆசனங்களை யாரிடமிருந்து இந்த ஆதரவை யாரிடமிருந்து தமிழக வெற்றி கழகம் பெற்றுக்கொள்ள போகிறது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட ஊகங்கள் அனுமானங்கள் அரசியல் அரங்கில் தமிழ்நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் இந்த ஆதரவை தமிழக வெற்றி கழகம் பெற்று கொண்டுவிடும் என்கின்ற நம்பிக்கை இருந்தாலும் கூட இது சார்ந்து அரங்கேறி இருக்கக்கூடிய அரசியல் நாடகங்கள்
பல்வேறுபட்ட ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸை கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது இந்த தடைக்கல்லை தமிழக வெற்றி கழகம் கடந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை பல தரப்பினருக்கு இல்லாமல் இருக்கிறது. அல்லது வேறு வேறு மாற்று கருத்துக்கள், மாற்று ஊகங்கள் சொல்லப்பட்டு வருகின்றன. அப்படி பார்க்கின்ற பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கும் என்று ஒரு தரப்பினரால் சொல்லப்பட்டிருந்தது. அதற்கான சாதகமான சமிக்ஞைகளும் வெளியிடப்பட்டிருந்தன. தாவேகா பாஜகவினுடைய ஒரு குழந்தை என்று தேர்தல் பிரச்சார காலத்தில் விமர்சித்திருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு கட்டத்திலே இந்த தேர்தல் பெறுபவர்கள் வெளியிடப்பட்டு இந்த ஆட்சி அமைப்பதற்கான நாடகங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாக்குகளும் ஆசனங்களும் பாஜகவிற்கும் சனாதனத்திற்கும் எதிரான ஒரு வாக்கு அல்லது ஆசனங்கள் வெற்றி என்பது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு வகையில் ஏதாவது ஒரு வழியில் விசிக இந்த பக்கம் திரும்புவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கிறது என்பது போன்ற ஒரு கருத்து நிலவி இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகியன எங்களிடம் தாவேகா தரப்பில் இருந்து எந்த விதமான கோரிக்கைகளும் முன்வைக்கப்படவில்லை, அப்படி வைத்தால் நாங்கள் அது தொடர்பாக பரிசீலிப்போம் என்கின்ற ஒரு கருத்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏதாவது ஒரு வழியில் சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகிய கட்சிகள் தாவேகா பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று அனுமானிக்கப்பட்டிருந்தன. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய்க்கு இந்த தேர்தல் பெறுபவர்கள் வெளியாகி இருந்த அந்த கணப்பொழுதுகளில் இருந்து அந்த தருணங்களில் இருந்து விஜய்க்கு ஒரு முதலமைச்சருக்கான வாகன பேரணிகளும் பாதுகாப்புகளும் போலீசாரும் வழங்கப்பட்டிருந்தன. அவருடைய பனையூர் அலுவலகத்தை சூழ போலீசார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர் செல்லக்கூடிய எல்லா வழிகளிலும் முதலமைச்சருக்கு வழங்கப்படக்கூடிய அதி தீவிரமான பாதுகாப்பு வாகனங்களும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இறுகப்படுத்தப்பட்டிருந்தன. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆதரவு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து விட்டது. அடுத்து 6 ஆசனங்களுக்கான ஆதரவுகள் இன்னும் கிடைப்பதில் தாமதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வெற்றி பெற்ற எல்லா உறுப்பினர்களும் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அதே போல அதிமுக சார்பாக வெற்றி பெற்றிருந்த எல்லா உறுப்பினர்களும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இன்றைய தினம் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளில் இருந்து வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து திமுகவினுடைய தலைமை கழகத்தோடு ஒரு கலந்துரையாடல் நடத்தப்படும் என்பது போன்ற அறிவித்தல்கள் வெளியாகி இருந்தன. 6 ஆசனங்கள் இந்தந்த வழிகளில் எல்லாம் கிடைத்துவிடும் என்று அனுமானிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் திமுக கூட்டணியில் இருந்து யாராவது விஜய் தரப்பிற்கு செல்வார்கள், அதாவது சிபிஐ, சிபிஎம், முஸ்லிம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஆகியன விஜய் தரப்பிற்கு ஆதரவு கோருவார்கள் என்கின்ற ஒரு அனுமானம் எழுந்திருந்தாலும் கூட இந்த கலந்துரையாடல் அறிவிப்பு வெளியிட்ட பிறகு இந்த விஜய் பக்கம் தாவுவார்கள் என்று கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தரப்புகள் ஸ்டாலினுடைய உடனான இந்த கலந்துரையாடலுக்கு பிறகுதான் தீர்மானிப்பார்கள் என இந்த அனுமானங்கள் ஒத்தி வைக்கப்பட்டிருந்தன. அதற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அல்லது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பலர் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிப்பது தொடர்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமியோடு பல்வேறுபட்ட முரண்பாடுகள், கருத்து சர்ச்சைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக இது தொடர்பாக நடவடிக்கைகளை இறுகப்படுத்தும் என்பது போன்ற அனுமானங்கள் வெளியிடப்பட்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் 108 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு, வாகன பேரணி, போலீசார் மற்றும் மெட்டல் டிடெக்டர் போன்ற பல்வேறுபட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் மீள பெறப்பட்டிருந்தன. இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி நிர்வாகிகள் சொல்கின்ற பொழுது இவையெல்லாம் முடிவுக்கு வந்து முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளும் வாகன பேரணியும் எனக்கு வழங்கப்பட்டால் போதும், இப்பொழுது இப்படியெல்லாம் செய்கின்ற பொழுது பொதுமக்கள் அசௌகரியமாக உணர்வார்கள் என்பது போன்ற கருத்து விஜயிடம் இருந்து சென்றதாகவும் அதன் அடிப்படையில் இவையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பது போன்ற கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஆட்சி அமைப்பதில் நிலவுகின்ற இழுபறியின் காரணமாகத்தான் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள், இந்த வாகன பேரணி, இந்த போலீசார் அனைவரும்
மீள பெறப்பட்டிருக்கிறார்கள் என்பது சாமானிய மக்கள் எல்லோரும் உணரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநர் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை பதவியேற்பதற்கு அழைப்பு விடுக்க வேண்டும். அப்படித்தான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சொல்கிறது. பதவியேற்பதற்கு விஜய்க்கு அழைப்பு விடுக்காமல் காலம் தாமதிப்பது என்பது அரசியலமைப்பினுடைய சரத்துக்களை, இந்திய அரசியலமைப்பை மீறுகின்ற ஒரு செயல் என்றும், ஒரு அரசியல் கட்சியினுடைய உரிமைகளை மீறுகின்ற ஒரு செயல் என்றும் பல்வேறு தரப்பினர் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க ஆரம்பித்திருந்தார்கள். காங்கிரஸ் கட்சி முதலாவதாக தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருந்தது. இப்படி காலம் தாமதித்துக் கொண்டிருந்தால் தாம் பார்த்து கொண்டிருக்க போவதில்லை என்பது போன்ற ஒரு கருத்தை காங்கிரஸ் தெரிவித்திருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் இது ஒரு அப்பட்டமான உரிமை மீறல், எனவே இவர் இப்படிப்பட்ட உரிமை மீறலை நிகழ்த்துவதற்கு ஆளுநருக்கு எந்த வகையிலும் அதிகாரம் இல்லை என்பது போன்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். திமுக இவற்றிற்கு நடுவே விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதற்கும் தமிழக வெற்றி கழகம் சட்டமன்றத்தை அமைப்பதற்கும் ஆட்சி அமைப்பதற்கும் எந்த வகையிலும் நாங்கள் இடையூறாக இருக்க போவதில்லை என்கின்ற ஒரு கருத்தை திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இப்படி பல்வேறு பட்ட தரப்புகள் ஆளுநருக்கு எதிரான தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது வரையிலும் அமைதி காத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைதி மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் மிக காட்டமான விமர்சனத்தை விஜய் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் முன்வைத்திருக்கின்றார். ஆளுநரினுடைய இந்த உரிமை மீறலுக்கு எதிராக, இந்த அரசமைப்பு சரத்துக்கள் மீதான மீறலுக்கு எதிராக எந்த விதமான கண்டனங்களையும் இதுவரையிலும் பதிவு செய்யாத தாவேகா ஆளுநருடைய இந்த நடவடிக்கைக்கு பின்னால் இருக்கின்ற பாஜகவை எப்பொழுதாவது எதிர்க்கும் என்று தாங்கள் நம்பவில்லை என்கின்ற தொனிப்பட இந்த கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் இப்படிப்பட்ட அரசியல் நாடகங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட தாவேகாவிற்கு தேவைப்படுவது ஒன்றே ஒன்றுதான். தாவேகாவிற்கு இப்பொழுது 111 ஆசனங்கள் இருக்கின்றன. இன்னும் 6 ஆசனங்களை ஏனைய கட்சிகளிடமிருந்து ஆதரவாக பெற வேண்டும். முஸ்லிம் லீக்கிடம் தாவேகா தரப்பினர் சென்றிருக்கிறார்கள். தாவேகாவில் இருந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அருண்ராஜ் முஸ்லிம் லீக் கட்சியிடம் தங்களிடம் ஆதரவு கோரி சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முஸ்லிம் லீக் அந்த ஆதரவு கோரிக்கையை புறக்கணித்திருக்கிறது. நாங்கள் ஸ்டாலினுடைய டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறோம், எனவே அவர்களுடைய முடிவுக்கு மாறாக செயற்பட முடியாது என்பது போன்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார்கள். முஸ்லிம் லீக்கிடம் 2 ஆசனங்கள் இருக்கின்றன. இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிர்மல்குமார் சிபிஐ சிபிஎம் ஆகிய கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய அலுவலகங்களுக்கு சென்று தங்களுக்கான ஆதரவு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பதில்கள் தொடர்பாக இதுவரையிலும் எந்த விதமான செய்திகளும் வெளிவரவில்லை. இந்த 6 ஆசனங்களை தாவேகா எங்கிருந்து பெறப்போகிறது என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியலில் இப்பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் புதுச்சேரியிலுடைய தனியார் விடுதியொன்றில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய வெற்றி பெற்ற உறுப்பினர்களை சந்திப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அங்கு பயணப்பட்டிருக்கின்றார். அவர்களுக்கு இடையில் நடைபெறக்கூடிய இந்த கலந்துரையாடல் எப்படிப்பட்ட முடிவை கொண்டு வரப் போகிறது என்பது மற்றொரு கேள்வியாக இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்பது போன்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவேகாவிற்கு ஆதரவு வழங்க போவதில்லை என்கின்ற நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுத்தால் அதை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஏகமனதாக ஏற்றுக்கொள்வார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் 3வது தடவையாகவும், நேற்றைய தினம் 2 தடவைகள் ஆளுநரை சந்தித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இன்றைய தினம் 3வது தடவையாகவும் ஆளுநரை சந்தித்திருக்கிறது. ஆளுநர் எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்க போகிறார், ஆளுநர் அலுவலகம் பதவியேற்பதற்கான அழைப்பை தாவேகாவிற்கு விடுமா இல்லையா என்பது போன்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. 108 ஆசனங்களோடு தனிப்பெரும் கட்சியாக வரலாற்றில் முதல் தடவையாக உருவெடுத்திருக்கக்கூடிய விஜய் தலைமையிலான தாவேகா
தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் ஆட்சியை கைப்பற்றுமா என்பதும், விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்பாரா என்பது தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் தொடர்பாக இன்னும் ஒரு காணொளியில் பேசலாம். நான் சுகிந்தன். வணக்கம்.